ஹாய் டாமீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற எஃப்எஃப் ஜிமனோட அன்வில்லிங் மேரேஜ் வித் மாமா. ஸோ வந்துட்டு நிறைய பேர் இதுக்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லை ஃபோர்ஸ் மேரேஜ் தென் இந்தியன் கேர்லெலாம் போடுங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக போடுறோம். ஓகேப்பா, ஓகே. ஸோ இதே நாய்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகேப்பா. ஸோ திஸ் இஸ் பார்ட் 8. ஸோ வந்துட்டு லாஸ்ட் எபிசோடு இதோடு முடித்தோம், மறந்தே போயிட்டேனே. நம்ம ஜிம்மனோட கல்யாணம் பண்ணுற இந்த பொண்ணு வந்து ஓடி போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட அப்படி கத்திட்டு இருப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு உங்கள் குடும்பம் வந்து அவமானப்பட்ட நிற்கிறது உங்களுக்கு பொறுக்கவே முடியல. ஏன்னா உங்களோட குடும்ப கௌரவம்னா உங்களுக்கு அவ்வளோ முக்கியம். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து அவங்கள பிடிச்சி பயங்கரமாக கத்திட்டு இருந்தீங்க. ஸோ பலார்னு ஒரு அறை வந்து உங்கள் கணத்தில் விழுந்துச்சு. அதோட முடிச்சிருந்தேன். லெட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ வந்து அதுலேருந்து கண்டினியூ பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து அப்படியே கணத்தில் கை வச்சு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு, என்ன ஒயின் பேசிகிட்டு இருக்க, அவங்க எவ்வளோ பெரியவங்க எல்லாருமே, நீ பார்க்கல என்ன வாய்க்கு வந்து அப்படியே பேசிகிட்ருக்க, உங்களுக்கு கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. கோவம் வேறு உங்களுக்கு செம்ம சரியாந்திருக்கும் அவங்க மேலே. இப்போ உங்கள் அம்மா அடித்ததுனால அவங்க மேலேயும் உங்களுக்கு சரியாந்திருக்கும். ஸோ வந்துட்டு அங்கே உங்கள் அப்பா, உங்களோட சித்தப்பா, உங்களோட மாமா, அத்தை எல்லோரும் வந்துட்டு, அண்ணி என்ன நீ பண்ணுறீங்க, பாவம் அவளே குழந்த, அவளை போட்டு அடிக்கிறீங்க கா, என்னக்கா பண்ணுற, பையன் நம்ம குடும்பத்துக்கு செல்ல குட்டிக்கா, அவன் மேலே கை வைக்கிற, ஏய் பேசாம இருடா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், அவங்க பெரியவங்கன்னு கூட இல்லாமல் அவள் பார்க்கல வாயா போயான்லாம் பேசிகிட்டு இருக்கா, இப்படி தான் வளர்த்தனா, இதான் போய் நீ கொரியாவில் கற்றுக்கிட்டியாடி அப்படின்னு. நீங்கள் உங்களுக்கு பேச்சே வரல, தொண்டாலாம் அப்படியே அடக்கிது. ஜிம்முனா நின்று பார்த்துட்டே இருக்கார் எல்லாம் நடக்கிறதுமே. உங்களோட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உங்கள் அம்மாவை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன வயன் எல்லாருக்குமே செல்லப்பில் அவன் மேலே போய் நீ கை வச்சிட்ருக்க, என்ன நினச்சிட்ருக்க உன் மனசுலன்னு சொல்லி எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் அத்தை வந்துட்டு, அழாத வயன், அழாத நீங்கள் என்ன தான் இருந்தாலும் வயன் மேலே கை வச்சிருக்கக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்துட்டு உங்களோட மாமாவுமே வந்துட்டு, அக்கா இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா, எதுக்குக்கா அவளை இத்தனை பேர் முன்னாடி ஒரு வயசு பிள்ளை மேலே கை வைக்கிற, உனக்கு எதாவது மண்டியில் இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. உங்களை வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக வந்து உங்கள் அத்தை வந்து உங்களை ஹக் பண்ணி தான் சமாதானப்படுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஹக்கில் வந்து ரிலீஸ் ஆகிட்டு, இது பாருமா, உன் வளர்ப்பு தப்பு கிடையாது, ஓகேவா, அதுக்காக என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதை நான் பார்த்துட்ருக்க மாட்டேன். அவங்க தெரிஞ்சு அந்த பொண்ணை வந்து வற்புறுத்தி என் மாமா கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட விருப்பம் என்னென்னு தெரிஞ்சுமே அவங்க தப்பு பண்ணாங்கன்னா தப்பு அவங்க மேலே தானே, இதுக்கு என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்குமே வந்துட்டு ஆக்சுவலி அது கரெக்ட். ஆனால் ஒரு பொண்ணு வந்து இப்படி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு சபையில் வந்து எதிர்த்து பேசிகிட்டே இருந்தால் வளர்த்தது சரியில்லைன்னு தானே சொல்லிட்டு கிராமத்துலலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் அம்மா உங்களை அடிச்சிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு, இது பாரு தப்புன்னு நான் பண்ணலை சரியா, நியாயமாக பார்த்தா இந்த கோவம் நீங்கள் எல்லோரும் பட வேண்டியது, நான் இங்கே பட்டுட்ருக்கேன், இந்த கோவம் கொஞ்சம் கூட உங்கள் யாருக்குமே கிடையாதா, எல்லோரும் பெரியவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சித்தப்பா, மாமா, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா எல்லாரையும் பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்து அவங்க எல்லாருமே வாயை மூடிட்டு நிற்கிறாங்க. என்ன ஒரு பதிலுமே இல்லை, என்னை இப்போ அடித்த பதில் சொல்லுமா, நியாயமாக பார்த்தா இந்த கோவம் நீ பட வேண்டியது, உன் தம்பி நீ தானே அம்மா ஸ்தானத்துலேருந்து வளர்த்த, ஒரு அம்மாவுக்கு பற்றிட்டு எரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லி உங்கள் அம்மா முன்னாடி கை நீட்டி சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்குமே ஒரு இதுவுமே இல்லை. தென் உங்கள் பாட்டி இருந்துட்டு, பையன் விடுமா பாட்டி, நீங்கள் கம்முன்றுங்க, நீங்கள் தான் ஏதோ கொஞ்சம் வயசானவங்க சரி பேசலான்ட்டு விட்டீங்க, இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு, என்ன வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நியாயமாக பார்த்தா நீங்கள் பண்ண வேண்டிய நான் பண்ணியிருக்கேம்மா, கம்முன்னு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல அந்த மனப்புண் இருந்தாலும். ஸோ அந்த ரூமில் போய் உட்காந்து அழுன்னு அழுறீங்க. உங்களால் தாங்கிக்க முடியல அந்த கோவம், உங்கள் அம்மா வந்து அடித்தது எல்லாமே உங்களால் முடியல. ஸோ ரியா இருந்துட்டு பொறுமையாக வந்து என் அழாத போயன் இல்லை ரியா, எனக்கு மட்டும் ஏன்டி இப்படி, நான் நியாயமாக எல்லாருக்கும் வர கோவம் தானே எனக்கும் வந்துச்சு, உனக்கே தெரியல கோவம்னு ஒன்று வந்தால் நீ என்ன பேசுகிற ஏது பேசுகிறேன்னு ஒன்றுமே எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம் தான் எல்லாமே. அதுக்கு குடும்பத்துக்கு இதே தோணுன்னா சத்தியமான சும்மாவே இருக்க மாட்டேன். நீங்கள் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால்
அத்தனை பேர் முன்னாடி எங்கள் அம்மா என்னை அடிச்சிருச்சு. எனக்கு கோவமா வருது ரியா, கோவமா வருது. என்னால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அழுகையும் வருது, கோவமும் வருது ரியா. காலேஜ்லன்னா அந்த என்னை டார்ச்சர் பண்ணி இத்தனை நாள் சாகடிச்சிட்டு இருந்தான். ஆனால் இங்கே வந்து கொஞ்ச நாள், ஒரு 2 நாள் மனசு நிம்மதியாக இருக்குன்னு பார்த்தா எங்கேயும் இப்படி நோகடிக்கிறாங்க. நான் என்னடி பண்ணுறது? வயன், அப்போ நீ இன்னும் மறக்கலையா? சத்தியமாக என்னால் மறக்க முடியல. அவனும் ஒரு பக்கம் மறக்க முடியல. அவனை மறக்கலாம் தாண்டி நான் ஊருக்கே வந்தேன். இல்லைன்னா நான் அங்கேயும் ஒரு வேலையை பார்த்துட்டு செட்டில் ஆகிறது என்னோடய எய்மே. ஆனால் அவன் அங்கே ஊரில் இருக்கனால எப்போது ஒரு நிமிஷம் அவனை பார்த்துருவானோ, மனசு திருப்பி நொந்துருமோன்னு சொல்லிட்டு தாண்டி நான் இங்கே வந்தேனே. ஆனால் இங்கே வந்து இவங்களும் என்ன நோகடிக்கிறாங்க. என்னால் முடியல ரியா. அப்போ இன்னும் நீ லவ் பண்ணிகிட்ருக்கியா? இன்னும் அவனை தாண்டி மனசில் நினச்சிட்ருக்கேன். எத்தனை தடவை பட்டாலும் இந்த வீணா போன மனசுக்கு புரியவே மாட்டேன்னுடி. அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான் மூளை சொன்னாலும் உனக்குள்ளே தாண்டி இருக்கான்னு மனசு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் குத்துதுரியா. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்கடா. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு பொறுமையாக, வயன் தொடாத என்ன, வயன் சாரிடா சொன்னோம், தொடாத வயன், நான் அடித்த தப்பு தான், மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரா? அடித்தப்போ யோசிக்கல, அடித்ததுக்கப்புறம் அந்த மன்னிப்பு கேட்குறியா? வயன், சபையில் ஒரு வயசு பொண்ணு பேசுனா எல்லாம் தப்பாக பேசுவாங்கடா. அது அத்தனை பேரையுமே நீ மரியாதை இல்லாமல் பேசுகிற. மரியாதை இல்லாமல் ஏமம்மா பேசுனாங்கல்ல, என் குடும்பத்தை பற்றி பேசுனாங்கல்ல, தப்பு பண்ணது அவங்க பொண்ணு. ஆனால் அது அவங்களுக்கு தெரியல. பையனை பிடிக்காம பொண்ணு ஓடிச்சு தானே பேசுனாங்க. வேறு ஒரு பையனை காதலிச்சிருந்தாலும் ஓடலான்னு சொல்லலை. இங்கே இருக்க அத்தனை பேருக்கும், அத்தனை சொந்த பந்தத்துக்கும் தெரியும்ல நம்ம எப்படின்னு. அப்பயும் இதுக்கு தப்பாக பேசணும்? தெரிஞ்சதானே தப்பாக பேசினாங்க. அவங்க பேசினது தப்பு இல்லைனா நான் கோவப்பட்டது தப்பு இல்லை. புரியுதா வயன்? எனக்கு நீ சொல்கிறது புரியுது வயன். கொஞ்சம் அமைதியாகும் சரியா? ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும். என்ன விஷயம் பேச போகிறீங்க? இப்போதைக்கு எந்த விஷயமும் என் மண்டைக்குள்ளே ஏறாது. தயவு செஞ்சு எல்லாம் இங்கேருந்து வெளியே போயிடுங்க. நான் செம்ம கோவத்தில் இருக்கேம்மா, போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தை இருந்துட்டு, வயன் கொஞ்சம் சொல்கிறது கேளுமா, அம்மா சொல்கிறத. அத்தை வேணாம், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். தான் கல்யாணம் நின்றுச்சு இல்லை, வீட்டுக்கு கிளம்பிடலாம், போங்க, நான் வரேன். எப்போ என் வருவேன்? கல்யாணம் என்ன முடியல? ஏன்னா கல்யாணம் என்ன முடியலையா? தான் பொண்ணு ஓடிட்டாலே, ஊரே உட்காந்து நம்ம குடும்பத்தை தான் அசிங்கமாக பேசுது. போங்க, அப்போ நின்று வெளியே அதை காது கொடுத்து நல்லா கேட்டுட்ருங்க, போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் அத்தை வந்துட்டு, பையன் அதுக்கு தாண்டா ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்துருக்கோம், கொஞ்சம் கேளுடா அத்தை. ஆனால் அப்போ உங்கள் மாமா வந்துட்டு, வயன் மாமா கொஞ்சம் கேளுடா, என்ன சொல்கிறாங்கன்னு தான் கேளு. சரிங்க மாமா. உங்களுக்கு வந்து என்ன தான் வந்து நீங்கள் எல்லாருக்கிட்டுமே இப்படி ஒரு மாதிரி கத்தி பேசினாலுமே உங்கள் மாமா வந்து ஒரு விஷயத்த ஓகேன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு அதை ஏற்றுப்பீங்க. ஸோ உங்கள் அதாவது உங்கள் மாமா சித்தப்பா அவங்களுக்குலாம் கொஞ்சம் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க. ஸோ வந்துட்டு அதனால நீங்கள் அமைதியாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்கள் அத்தை உங்கள் பக்கத்தில் உட்காந்து, வயன் இந்த விஷயம் உனக்கு டக்குன்னு சொல்கிறனால உனக்கு என்ன ஏதுன்னு புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த முடிவு சரியானதாக இருக்கும்னு நாங்கள் எல்லாம் யோசிக்கிறோம். என்ன முடிவுத்த? அது வந்து ஜிம்மனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? உங்களுக்கு உண்மையும் புரியல. நீங்கள் டக்குன்னு உங்கள் அத்தையை திரும்பி பார்க்குறீங்க. அத்தை எப்படித்த? உனக்கும் அவ்வளோ வயசெல்லாம் கூட இல்லைல்லடி, நீ கல்யாணம் பண்ணிக்கோ என் ஜிம்மனை. அதெல்லாம் சரியாக வராது, சரியாக வராது. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு, பையன் ப்ளீஸ்டா ஜிம்மனை நீ கல்யாணம் பண்ணிக்கோங்க, இந்த விஷயம்
எங்கள் எல்லாருக்குமே சரின்னு தான் படுது. இல்லைம்மா, கண்டிப்பாக சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் உட்காந்துருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் ஏஞ்சி முன்னாடி போகிறீங்க. ரியாக்கா வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ தான் வந்துட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க தான் உங்கள் மனசில் இருக்கான், ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு ரியா பார்த்துட்டே இருக்கா. அப்போ வந்துட்டு உங்கள் மாமா, பையன் இத்தனை பேர் சொல்கிறாங்கல்ல, ஒத்துக்கோம்மா. ஜிமன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? அவனுக்குமே உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் மாமா, பிடிக்கிறதுங்கிறது வேற மாமா. தாய் மாமாவா, அக்கா பொண்ணா, அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன அவருக்கு பிடிக்கும். ஆனால் எப்படி மாமா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எங்களால் வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் வாழ முடியாது? இந்த காலத்தில் எத்தனை பேர் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ஏன் உன்னால் வாழ முடியாதுன்னு சொல்கிறேன். மாமா ப்ளீஸ், இது சத்தியமாக சரிப்பட்டு வராது. உங்களுக்கு ஜிமன் மாமா கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னா இன்னும் ஒரு 2 நாளில் நானே ஒரு நல்ல பொண்ணை பார்க்குறேன். ஓகே, நானே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்போது உங்கள் அம்மா இருந்துட்டு, பையன் பெரியவங்க மாதிரிலாம் நீ பேச ட்ரை பண்ணாத, ஓகேவா? கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு உனக்கு என்ன வயசு ஆகலை. கல்யாணம் பண்ணுற வயசு தான் உனக்கு ஆகுது. ஓகே, போயிட்டு மரியாதை ஜிம்மனை கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா என்னால் முடியாதும்மா. நான் அவர் அந்த மாதிரி ஒரு தாட்லேயே பார்த்ததில்லம்மா. அவருமே நான் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. நீ எப்படிம்மா எங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கும், மண்டையில் எதே இது இருக்காமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் அம்மாவை கேட்குறீங்க. அப்போ உங்கள் அப்பா இருந்துட்டு, பையன் ப்ளீஸ்டா ஒத்துக்கோடா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒத்துக்கோடான்னு சொல்கிறாங்க. ஈவன் உங்களோட மாமா பசங்க, உங்களோட சித்தப்பா பசங்க எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க, பேசாமல் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, என் கல்யாணம் பண்ணிக்கோ, நான் நல்லவர் தானே, கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம மாமா தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்காக வந்துட்டு விருப்பமே இல்லை ஜிம்மனை கல்யாணம் பண்ணுறதில்ல. உங்களுக்கு என்ன தான் ரோகம் பண்ணாலும் அவன் தான் வந்துட்டு என்னோடய லைஃபுங்கிற மாதிரி தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னால் முடியாது, தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்க. இப்படி கம்பல் பண்ணி இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன், கல்யாணம் பண்ண அடுத்த நிமிஷமே நான் எங்கேயாவது ஓடிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவே உங்களை அடிச்சிட்டாரு, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சின்ன பொண்ணாச்சேன்னு எல்லாரும் சேர்ந்து பொறுமையாக உனக்கு புரிய வச்சுட்டு இருந்தா, நீ பார்க்கல பேசிட்டே போகிற, என்ன ஓடி போயிருன்னு சொல்கிற, என்ன பேச்சு இது பையன் அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. பண்ணி நான் அடித்தாலும் சரி, எனக்கு கொன்று போட்டாலும் சரி, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா இருந்துட்டு, இங்கே பாரு பையன், இந்த முடிவை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்தோம். நீ மட்டும் இப்போ ஜிம்மனை கல்யாணம் பண்ணிக்கல, நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற உன் மாமா, சித்தப்பாவும், அத்தை எல்லாருமே சேர்ந்து நம்ம வீட்டு ஹாலில் நடுவில் தொங்குவோம். அதை பார்த்துட்டு நீ படுற வேதனை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னால் செய்வேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏன் நாங்கள் எல்லோரும் உத்தரத்தில் தொங்குறத நீ பார்க்கணுமா வேணாமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். உனக்கு 10 நிமிஷம் தான் டைம் தருவேன், அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு வந்துடுற, புரியுதா? மா என்னம்மா, ஏம்மா இப்படி பண்ணுற? நான் கொரியாவில் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தா, இங்கே ஏம்மா இப்படி கஷ்டப்படுத்த? ப்ளீஸ்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்மா. மாமா மட்டும் இல்லை, யாருமே எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வேணாம்மா. இப்போதைக்கு எனக்கு என்னோடய மேரேஜ் ஐடியாவே இல்லைம்மா. பையன், நான் சொன்னது தான், வாங்கலாம் போகலாம் அப்படின்ட்டு உங்கள் அம்மா வந்துட்டு எல்லாருமே வெளியே கூப்பிட்டு போயிடுறாங்க. ரியா மட்டும்தான் இருக்கா. உங்களால் முடியல, நீங்கள் செம்மையாக அழறீங்க. ரியா உங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறா. அழாத. எங்கள் அம்மா கரெக்டாக எதை சொன்னால் நான் ஒத்துப்போனோம், கரெக்டாக அதை வச்சே பிளாக்மெயில் பண்ணுறாங்க ரியா. எனக்கு என் ஃபேமிலினா உயிருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நான் என்னடி பண்ணுறது? என் மனசுக்குள்ளே ஃபுல்லாக தாண்டி இருக்கான். பையன், நான் ஒன்று சொல்லட்டா? இத்தனை பேர் என்னென்னமோ சொல்லிட்டாங்க, நீ என்ன புதுசாக சொல்ல போகிற? சொல்லு. இங்கே பாரு, நான் சொல்கிறது உனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு புரியுது பையன். பட் நீ பேசாமல் ஜிமன் மாமாவே கல்யாணம் பண்ணிக்கோடி.
ஏன் நீயும் ஏன்டி பைத்தியம் மாதிரி பேசுகிற? மனசில் ஒருத்தரை வச்சுட்டு இப்படி கழுத்தில் இன்னொருத்தரை சுமக்க முடியும்? இப்படி இன்னொருத்தர் கூட இப்படி வாழ முடியும்? ஃபயன், எனக்கு ஒரு நிலமை புரியுதுடி. ஆனால் உன் ஃபேமிலியை பாரு, இவங்க அத்தனை பேர் உன் மேலே உயிரை வச்சுருக்காங்க. அவங்க உயிரை விட்டுட்டு நீ அப்படி என்னத்தை சந்தோஷமாக வாழ போகிறப்போ சொல்லு? என்ன சந்தோஷமாக வாழ மாட்டேன் தான் எனக்கு தெரியும். ஆனால் அதுக்குன்னு எனக்கு எனக்கு மேரேஜோட ஐடியாவே இப்போ சுத்தமாக இல்லை. பையன், உங்கள் சிமன் மாமாவை பற்றி இந்த ஒரு நாள்லேயே நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். உன் ஃபேமிலியை பற்றியுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு புரியல. அவர் நிஜமாவே உன்னை நல்லா பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன். உன்னை உன்னை சீட் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு போனவனை நீ இன்னும் மனசில் வச்சிட்ருக்கிய. ஆனால் உனக்கு நல்லா தெரிஞ்சவர், நல்லா உன்னை பார்த்துப்பாரு, நம்பிக்கை உள்ளவர், அவரை ஏன்டி நீ வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து சொல்கிறா. இங்கே பாரு, நான் நிஜமாக சொல்கிறேன், இது வரைக்கும் உங்கள் ஃபேமிலி கூட நான் அவ்வளோவா பழகுனதில்ல தான். நான் பழகுனதை வச்சு சொல்கிறேன். உண்மையாகவே சிமன் ரொம்ப தங்கமானவர்டி. அவரை கல்யாணம் பண்ணிக்கோ. வியை மறக்க ட்ரைனும் மறக்கணும். வியை மறந்துடு. ஆனால் ரியா, மறந்துடு, டக்குன்னு ரெடி ஆக அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ உங்களுக்குமே வேறு வழி இல்லை, நீங்கள் அழுதுகிட்டே ரெடி ஆகுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு வேறு ஒரு புடவை அப்படியே வியர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. வெளியே வந்து பார்த்ததோடனே அவங்களோட ஃபேமிலிலாம் அழுதுட்டு நிற்பாங்க. வேறு உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மா எல்லாரும் உங்களை அடிச்சிருப்பாங்களா, அதுவே உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அழுதுகிட்டே நிற்பாங்களா. ஜிம்மன் அந்த மணவரையில் அப்படியே நின்றுட்டு அவருக்கும் ஒன்றுமே முடியாது. அவருக்கு ஒரு பக்கம் அழுகழுகியாக வரும். ஆனால் அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி நிற்பார். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸு தென் அவங்களோட அந்த ரிலேட்டிவ்ஸ் பசங்க எல்லாருமே அவரை சமாதானப்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக வெளியே வந்துட்டு, நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு சம்மதம் தான் அப்படி நீங்கள் ஒரே வார்த்தையை சொல்லிடுறீங்க. உங்களால் முடியல. விய மனசில் வச்சுட்டு எப்படா நம்ம சொல்கிறது அந்த மாதிரி இருக்குது. உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்கள் அம்மா அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே செம்ம டியரேஸாக இருக்குது. ஒரு மாதிரி செவந்து கூட போயிடுச்சு. ஸோ அவங்க அம்மா அப்படியே பார்த்துட்டு, நீ ஒன்றும் இல்லை, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. எதுக்கு? என் தம்பி தலை குனிச்சு நின்று அவமானப்படுவான்னு நினச்சேன். இப்போ அவமானப்பட மாட்டான்னு நினைக்கிறேன். போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களை அப்படியே கூப்பிட்டு போய் உட்குறாங்க. ஜிம்மனுக்குன்னா சரியாந்திர ஷாக்கு. என்னடா வயனை கூட்டிகிட்டு வந்து மனக்கோலத்தில் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு சரியாந்திர ஷாக்கு. அவர் அப்படியே உங்களோட ஃபேமிலி பார்க்குறாரு. அவங்கெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு தலையை மட்டும் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அங்கே சலன்னு பேசிகிட்டு இருந்த எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே ஐயரும் மந்திரம் சொல்கிறாரு. அப்படியே ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன்னா அவருக்குமே உங்களுக்கு பிடிக்கும் தான். பட் அவர் வந்து உங்களை மேரேஜ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டார். ஆனால் அக்கா பொண்ணுங்கிற அந்த ஒரு இதில் வந்து ஜாலியாக விளாடுவார், அடிப்பார், எல்லாமே பண்ணுவார். ஸோ வந்துட்டு அவருக்குமே ஒன்றுமே புரியல. உங்களுக்கு அழுகழுகியாக வருது. நீங்கள் அந்த மணவரையில் உட்காந்துருக்கிற அந்த அந்த ஒவ்வொரு நிமிஷமே உங்களுக்கு கூட இருந்த அந்த ஒரு மூமெண்ட் தான் வந்துட்டு அப்படியே ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து இப்போ ஐயர் வந்துட்டு ஜிம்மன் கையில் தாலி கொடுக்குறாரு. ரெண்டு பேருக்கும் சுத்தமாக மனசே இல்லை. ஆனால் உங்கள் ஃபேமிலிக்கு ஃபுல்ஃபில்டாக தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம தம்பிக்கு வயனே கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அந்த மாதிரி தான் உங்கள் அம்மாவுக்கு இருக்குது. உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு ஜிம்மன் அப்படியே பொறுமையாக வந்து தாலியை கட்டுறாரு. உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே வியை வந்து நீங்கள் ஒரு பொண்ணு கூட பார்த்துருப்பீங்களா. ஸோ கரெக்டாக அதுதான் வந்துட்டு இதாகுது. நீங்கள் அப்படியே தாலியும் வந்துட்டு உங்களுக்கு ஜிம்மன் கட்டி முடிச்சுட்டு அப்படியே சுற்றுறாரு. உங்களுக்கு முடியல. அப்படியே ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கும் உங்கள் கண்ணில் இருந்து அப்படியே ட்ராப் ஆகிட்டே இருக்குது டியர்ஸ். ஸோ அப்படியே வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு 2 பேருமே வந்துட்டு அந்த மண்டபத்திலே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்கும் போது ரியா வந்து உங்களோட கையை ஹோல்ட் பண்ண மாதிரியே தான் இருக்கா. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரியாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவள் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கா. 2 பேருமே
ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்ட்டுங்க மாதிரியே இருக்கீங்க. ஸோ ஓகே டார்மீஸ், இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் பாட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.